அது தந்திரம். வானவர்கள் கூட இதை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். சமயத்தில் இந்த சமயத்துக்கு திருநீறு தான் மிக முக்கியம் என்பதால் நமக்கு அதுல சொல்றார் சாமி. அந்த மெட்டு அப்படியே இருக்கிறது. இன்னும் எவ்வளவு அலை வந்து மோதுகிறது, எவ்வளவு இசை அலை வந்து மோதுகிறது. அந்த மோதல்ல கூட நாங்கள் அடித்துக் கொண்டு போகப்படாமல் இருக்கிறோமே, கட்டி காக்கிறோமே இந்த ஓதுவார் சமுதாயம். சைவ சமயம் எண்ணி பார்க்குமா? எண்ணி பார்ப்பதற்கு அவகாசம் இருக்கிறதா? இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு. 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 சுந்தரம் ஆவது சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்தூவர் பாயுமை மகள் திரு ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீர். என்ன அர்த்தம்? வேதத்தில் இது சொல்லப்படுகிறது திருநீற்றை பற்றி. திருஞான சம்பந்தர் சொல்கிறார், வேதத்தில் உள்ளது நீர். வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா, வேதத்தில் இந்த விபூதிக்கு 5 பேர் சொல்லப்படுகிறது. வேதத்தில் பூதி, பஸ்மம், பசிதம், சாரம், ரட்சை அப்படின்னு 5 பேர் சொல்லப்படுகிறது. அதுல என்ன சொல்லப்படுகிறது? விபூதின்னு சொன்னா செல்வம் தரும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் வடமொழியில் வேதத்தில். நம்ம சமுதாயத்திற்கு வடமொழி தான், வடமொழியில் இருப்ப வேதம் தான் நமக்கு மத நூல். தமிழ் மொழியில இருப்பது தேவாரம், திருவாசகம். ஐயா வணக்கம். இப்பதான் நீங்க ஈவேரா சொன்னதை சொல்லி முடிச்சேன். ஏசி ஐயா என்கிட்ட சொன்னார்கள் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்து உட்கார்ந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா, நான் முன்னெல்லாம் கண்ணு தெரியாம இருந்தேன், இப்ப கண்ணு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுட்டு. நீங்க கல்யாணத்துல சொன்னது, அந்த 60 கல்ல சொன்னது சொன்ன ஏசி ஐயா சொன்னார்கள் சொன்னேன். நல்ல கருத்து அது. விபூதி செல்வம் தரும், பஸ்மம் என்பது பாவம் தீர்க்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு வடமொழியா தென்மொழியா என்பதை பிரச்சனைக்கு விடுவது அது அப்புறம் பார்த்துக் கொள்ளும். தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா தமிழ் வேதம் என்பது இது. சமீபத்தில் ஒரு நூல் கிடைத்தது என் கையில, தேவாரம் வேதசாரம் அப்படின்ற நூல். ஒரு ஐயர் எழுதியிருக்கிறார், மிக அற்புதமான நூல். அதை நான் தினந்தோறும் படித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஐயர் எழுதியிருக்கிறார், தேவாரம் என்பது வேதத்தின் சாரம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். நல்லா இருக்கிறது. ஒரு 100 நூற்றாண்டுக்கு முன்னே அது எழுதியிருக்கிறார். அவர் எழுதினதுதான் இதுவும். பஸ்மம் என்பது பாவம் தீர்க்கும், பசிதம் என்பது ஒளியை தரும், சாரம் என்பது ஆபத்து தீர்க்கும், ரட்சை என்பது சகலமான பாதுகாப்புக்கு உரியது. இது திருஞான சம்பந்தருக்கு அவங்க தாய் இந்த 16ஆம் நாள் காப்பிடும் போது திருநீற்றைத்தான் பூசினார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது இல்லையா? ஆமா. எந்த மத சின்னத்திற்கும் இவ்வளவு பாட்டு கிடையாது. குறிப்பாக ஒன்னே ஒன்று சொல்றேன், தவறாக நீங்க எண்ணி விடாதீர்கள். இருந்து சொன்னா நான் கேட்டுக்கொள்ளுவேன். இப்ப வைணவத்திற்கு இந்த நாமம் இருக்கிறது அல்லவா, அதுக்கு பாட்டு இருக்கான்னு நான் சில வைணவ பெரியவர்களை கேட்டு பார்த்தேன். இல்லைன்னு தான் சொன்னாங்க.
நாராயணன் மந்திரத்துக்கு இருக்கு. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிரெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்வு சும்பரும் அருள் பெருமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம். அதே மாதிரி இங்கே நமச்சிவாய மந்திரத்துக்கு இருக்கு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டி ஒரு கடலை பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆனா திருநீற்றுக்கு இருக்கிறது போல அந்த நாமத்துக்கு அங்கே இல்லை என்று பல பேர் சொன்னார்கள். அப்படி இருந்து யாராவது நீங்க சொன்னீங்கன்னா நான் கொள்ளுவேன் நிச்சயமாக, இல்லையா? ஆமா, அப்படி திருநீறு அவ்வளவு பெருமை உடையது. இப்போ இந்த ருத்ராட்ச மாலை நான் எடுத்துக்கிட்டு வரல, நான் ருத்ராட்ச மாலை வச்சிருக்கேன். தர்மபுர சன்னிதானம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா போன மாசம். அதுக்கு 11 முகம் ருத்ராட்சம், 11 முகம் இருக்கும் அதுல. அந்த ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சம் 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரலையும் மதிப்பு. அந்த 32 ருத்ராட்ச மாலையே எனக்கு தர்மபுர சன்னிதானம் கொடுத்தாரு, இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர். அதை நான் போட்டுக்கிட்டு காசிக்கு போனேன். ஒரு ருத்ராட்ச வியாபாரி 10,000 ரூபாய் கொடுத்துறேன், அதை கொடுத்துட்டியான்னு கேட்டான். என்ன போடா பைத்தியக்கார, கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். அந்த ஒரு ருத்ராட்சத்தை போட்டா இன்னைக்கு போட்டிருந்தேன், அது ஒரு யாகம், ஒரு மகா யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும்னு எழுதி வைக்கிறார்கள். ருத்ராட்சத்தை ஒருத்தன் போட்டுக்கிட்டு போனானே ஆனால் நல்ல பாம்பு அவனை விரட்டிட்டு வந்தா கூட அது திரும்பி போயிடுமா ருத்ராட்சம் போட்டு பார்த்தா. இன்னைக்கு நல்ல பாம்பு வராது, நல்ல பாம்பை விட கொடியவர்கள் தான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க. இவன் எட்ட போனா சரிதான், இல்லையா? ஆமா, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா அவ்வளவு புண்ணியம் என்று சொல்லுகிறார். ருத்ராட்சத்தை கண்டத்துல கட்டிக்கொள்ளலாம், கையிலே கட்டிக்கொள்ளலாம், சிகையில கட்டிக்கொள்ளலாம். அதுதான் சிகாமணி அப்படின்னு பேர். இந்த விபூதிக்கு இப்படி 5 பேர்கள் இருந்திருக்கிறது. அதத்தான் சுவாமி விபூதி என்பதை ஸ்ரீ விபூதின்னு இருந்ததை திருநீருன்னு மாற்றி விட்டார்கள் தமிழ்ல. ஊர் பேரெல்லாம் மாத்தினதே திருஞான சம்பந்தர் தானே. திருஞான சம்பந்தர் தேவரத்துல மயிலாடுதுறைன்னு எப்பவே வந்து விடுத்த. எம்ஜிஆர் காலத்துல அதை மாத்தினார். விருத்தாச்சலம் என்பதை திருமுதுகுன்றம் என்று அவர்கள் மாற்றி விட்டார்களே தமிழ்ல. ஆமா, இந்த தமிழாக்கம் செய்தது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்கவாசகரும் தான் செய்தார்கள். இன்னைக்கு நாம விருத்தாச்சலம் தான் நம்ம சொல்ல தயாரா இருக்கிறோம், திருமுதுகுன்றம் நாம சொல்ல தயாரா இருக்கிறோமா? இல்லையே, கிடையாது. ஆக இந்த திருநீறு என்பது அந்த விபூதியினுடைய தமிழாக்கம் தான். வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, அது வந்தது இல்லையா? அதுல ஒண்ணுதான் இது. வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, ஓதத்தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்லி இந்த விபூதியை எடுத்து பாண்டியன் மேல பூசினார் திருஞான சம்பந்தர். அவன் சமணன் என்ன சொன்னா, இந்த கூன்பாண்டியனுடைய உடம்புல இந்த பக்கம் இருக்கிற இப்படி ஒரு உடம்புல பாதியா வச்சு இந்த பக்கம் இருக்கிற ஜுர நோயை நீ தீர்த்து விடு, இந்த பக்கம் இருக்கிற ஜுர நோயை நான் தீர்த்து விடுறேன்னு சொன்னான். அது முடியுமா? இன்னைக்கு டாக்டர் கேட்டா அப்படி ஒத்துக்குவாங்களா? மாத்திரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலா உடம்புல இந்த ஜுரம் குறையுமே தவிர இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்லைன்னா, ஆனா தலைவலியில ஒரு தலைவலி வருது, இங்க இருந்தா இங்க இல்ல, இங்க இருந்தா இங்க இல்ல, அது வருது. ஜுரம் அப்படி குறையும்னு எனக்கு தெரியல, இப்படி சொல்லிவிட்டான். சாமி என்ன பண்ணார், இந்த விபூதி எடுத்து இந்த பக்கம் பூசினார். இந்த பக்கம் இருந்த ஜுரம் எல்லாம் இந்த பக்கம் வந்துருதுன்னு சொல்றாங்க. எப்படியோ எப்படியோ கூன்பாண்டியனுக்கு இந்த ஜுரம் போனது உண்மை இல்லையா? ஆமா. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு. நல்ல புத்தியை கொடுப்பதும் திருநீர் தானா. திருஞான சம்பந்தர் சொல்றார், மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, செல்வம் தருவதும் திருநீர் தான். அதுல வருது, செல்வத்தை தருவது திருநீர். அப்படி சரி, இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இந்த திருநீர் என்பது எது? இந்த கடையில வாங்கிக்கிறமே அது, அத இந்த சித்தநாதன் விபூதின்னு போட்டு வைக்கிறான். கொஞ்சம் கமகமன்னு வாசனையா இருக்கு, நம்ம வாங்கிடுறோம். ஆனா திருநீர் எப்படி செய்யணும்னு நம்ம நூல்கள்ல இருக்கிறதா? இருக்கு, பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. கற்பம், அணுகற்பம்,
விகற்பம் அப்படின்னு 3 திருச்சி சொல்றார் அவர். அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, கற்பம்னு சொல்வது பசுமாட்டின் சாணத்திலிருந்து செய்யப்படுவது கற்பம். அனுகற்பம் என்பது பசுமாடு, சில கொட்டகைகள், வீடுகள் எரிந்து போன இடத்துல சாம்பல் கிடக்கு பாருங்க, அதை எடுத்து பூசிக்கிறது. காடுகள் எரிந்து போய் அங்க கிடக்கிற சாம்பலையும் எடுத்து பூசிக்கிறது. இதுக்கு பேரு தான் விபூதின்னு பேரு அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நாட்டுப்புறத்துல பாத்தீங்கன்னா சில மாரியம்மன் கோயிலுக்கு சில பேர் போனான்னா அங்க விபூதி இல்லைன்னா அந்த மண்ணை தொட்டு பூசிக்குவான். பாத்துறீங்களா? அப்ப மண்ணே இப்ப திருநீர் ஆக்கி விடார்கள். அதனாலதான் திருமண்ணன்னு பேர் வச்சாங்களோ என்னமோ அதுக்கு, இல்லையா? ஆமா. இந்த விபூதியை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டா, பெரிய புராணத்தில் என்ன வருகிறது? பசுமாட்டை வெளியில மேய விடாமல், வெளியில மேய போச்சுன்னா அது என்னென்னத்தையும் சாப்பிட்டு விடும். அதெல்லாம் நான் சொல்ல தயாரில்லை, வேண்டாம், உங்களுக்கு தெரியும். பசுமாடு பன்றியோடு சேர்ந்தால் அது சாப்பிடுவதை இதுவும் சாப்பிடும்னு சொல்லுவாங்க, இல்லையா? அதனால வெளியே போக விடாமல் இந்த பசுமாட்டை குளிப்பாட்டி சுத்தமான இடத்துல கட்டி போட்டு அதுக்கு பசும்புல்லை கொடுத்து, அந்த பசும்புல்லை உண்டு விட்டு அந்த போடுகிற அந்த சாணத்தை நாம குளிச்சு விட்டு சுத்தமாக ஒரு தாமரை இலையிலே அது அந்த சாணம் போடும்போது இதை தாங்கி கொள்ளணும். நாம அது கீழே விடாமல் அதை எடுத்து நாம குளிச்சு விட்டு சுத்தமான இடத்துல பசும்பாலை விட்டு அந்த பசுஞ்சாணத்தை பிசைஞ்சு சுத்தமான இடத்துல, மாடியில வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வடவடையா தட்டி அதை காய வச்சு ஹோமம் பண்ற அக்னியை எடுத்து கொண்டாந்து அதுல போட்டு அதை சுட்டு நீ பூசிக்கிட்டீன்னா தான் அதுதான் விபூதி. இது சொல்லப்படுகிறது. இது முடியுமா? நம்மள்கிட்ட பசுமாடு உண்டா? அதை நம்ம குளிச்சு விட்டு எப்படி செய்ய முடியுமா? ஐயோ இது என்ன வேலை இதெல்லாம், நான் விபூதியை பூசிக்காமலாம் இருந்தாலும் இருந்துருவேன், இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது போய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இன்னைக்கு தயாரா இருக்கிறோம். சரி வேண்டாம், இன்னைக்கு எங்கேயாவது பசுமாட்டு சாணியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதையாவது சுட்டு பூசிக்கலாம்ல. ஹோமம் பண்ண வேண்டாம், பசுமாட்டு கட்டி போட வேண்டாம், புல்லு போட வேண்டாம், எங்கேயாவது பசுமாட்டு சாணியை கொண்டாந்து அதையாவது சுட்டு பூசிக்கலாம்ல. அது கூடவா செய்ய முடியாது? நமக்கு எங்க வெண்ணெய் எங்க நன்றாக இருக்கிறது, நல்லெண்ணெய் எங்க நன்றாக இருக்கிறது, கரிகாய் எங்க நன்றாக இருக்கிறது, பழங்கள் எங்க நன்றாக இருக்கிறது தெரிஞ்சு வாங்க தெரியுதா? அது தெரியுது இல்ல. அது போல பசுஞ்சாணம் எங்க இருக்குன்னு கேட்டு அதை வாங்கி ஏன் செய்து கூடாது? நிச்சயமா நான் அப்படித்தான் செய்து கொள்றேன். நானே செய்துகிட்டு இருந்தேன், எங்க வீட்லயே செய்துகிட்டு இருந்தேன். இப்ப என்னால முடியல, அதனால யாராவது செய்து வச்சிருந்தா வாங்கி வச்சுக்கிறேன். நிச்சயமாக நான் பூசிக்கிறது அதுதான். அதை மருந்து மாதிரி உபயோகப்படுத்துவேன். அப்படி பூசிக்கொண்டால்தான் 100க்கு 100 பங்கு நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று எழுதி வைக்கிறார்கள், இல்லையா? அதுதான் திருநீறு. சரி, இந்த இவ்வளவு பெருமை உள்ள திருநீரை நாம கோயில்ல என்ன பண்றோம்? கோயில்ல போய் அதை வாங்கி கொஞ்சோண்டு அப்படி நெத்தியில விட்டுட்டு செய்யலாமா? பிணியை தீர்ப்பது நீரு, மதியை கொடுப்பது நீரு, சேணத்தை செல்வத்தை கொடுப்பது நீரு, உன்னை பாதுகாப்பது நீரு என்று வருகிறதே, அந்த சுவாமி பிரசாதத்தை கீழே அப்படி போடலாமா? சுண்டல் கொடுத்தா போடுவியா? சக்கர பொங்கல் கொடுத்தா போடுவியா? அதை போட மாட்டீல்ல. அப்ப பாட்டை மாத்தி விடுவோமா? மந்திரமாவது சுண்டல்னு மாத்தி விடுவோமா? தப்பு. அதை விட நீ திருநீர் வாங்காமல் இருக்கிறத பெட்டர். நீ வாங்காத, கீழே போடுவதாக இருந்தால் அந்த திருநீரை நீ வாங்காத. நீ வாங்குவது வாங்கி அந்த பாவத்தை எதுக்கு சம்பாதிக்கிறேன், இல்லையா? ஆமா. ஆக சின்ன குழந்தையிலிருந்து இப்படி விபூதியை பூசி பெற்றோர்கள் நம்மளை வளர்த்திருக்கிறதுனால நாம் அதை பாதுகாக்க வேண்டியதும் அதனை ஒழுங்காக மரியாதையோடு காப்பாற்றிக் கொள்வதும் நம்மளுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காணையினியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. பூதையினியது நீரு, புண்ணியமாவது நீரு, பேதையினியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. உனக்கு செல்வம் தருவது நீருன்னு சொல்லிவிட்டு தவத்தோர்களுக்கெல்லாம் அந்த ஆசையை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே நீரு இவன் பூசும் போது இவனுக்கு இந்த ஆசையை கொடுக்கிறான்,
அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறான். அதே சமயத்தில் இந்தாண்ட ஒரு துறவி பூசும் போது அவனுக்கு துறவுத்தன்மை மிகுதியாக வருகிறது. தருமபுரம் இடத்துல ஒரு சாமியார் இருந்தார். இப்ப அவர் இல்ல, அவர் இறந்து போயிட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் அப்படி விரிச்சு போட்டுட்டு கவிபீனத்தை மாத்திரம் கட்டிட்டு தலையிலிருந்து கால் வரலையும் விபூதியை சுத்தமா பூசிவிட்டு அப்புறம் வேட்டி கட்டிட்டு வெளியே வருவார். ஆமா, அப்படி நான் பூசியதை வேற எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஒருத்தரை தான் நான் பார்த்தேன். முழுநூறு பூசிய முனிவர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார், தேவாரத்தில் வருகிறது. நான் பார்த்ததில்லை, அவர் ஒருவரைத்தான் நான் பார்த்தேன். அவருக்கு அப்புறமா வேற அந்த மாதிரி பூசுறவங்களை நான் பார்க்கல இல்லையா. பூதையினியது நீரு புண்ணியமா பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு, திரு அளவாயான் திருநீரே அறுத்தமதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, அவலம் துன்பம், அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நேரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, எயிலது அட்டது நீரு, இருமைக்கு உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, பாக்கியத்தை கொடுப்பது திருநீர், துயிலை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே, இராவணன் மேலது நீரு. இந்த மனித இனத்திலே ராவணனைத்தான் சொல்றாரு இவர். அவன் மகா சிரேஷ்டன், அவன் சிவபூசை செய்கிறவன். ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்டான் ராமாயணத்தில் வருகிற கதையில, அவ்வளவுதானே தவிர அவருக்கு எவ்வளவு வலிமை இருந்தது. இமயமலையை தூக்கினான். எப்படி அவ்வளவு வலிமை உடையவன் அந்த விபூதி பூசி கொண்டிருந்தானா. இவன் டிரஸ் பாக்ஸவினால தூக்க முடியல, நான் விபூதி பூசுறது இல்லைங்கிறான் இந்த சோம்பேறி. இது எங்க போய் சொல்றது. ராவணன் மேலது நீரு, எண்ணத்தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே, மாலோடைய அறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலூரை தேவர்கள் தங்கள் மையது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடத்தியம் ஆலவாயான் திருநீரே. அப்படி பசுஞ்சாணத்திலிருந்து சுட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சாம்பல் என்றும் பேர் வருகிறது தேவாரத்தில். திருநீறு என்றும் வருகிறது, பூதி என்றும் வருகிறது, சாம்பல் என்றும் வருகிறது. சாம்பலை பூசி தரையிற் புரண்டு நின் தாழ் பரவி ஏம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டா என்பது அப்பருடைய வாக்கு. இந்த சாம்பல் அந்த விபூதியை எதுல வைக்கிறது? ஐயா எடுத்துட்டோம். 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு வைரத்தோடு பண்ணிவிட்டான். மனைவி கிட்ட கொண்டு கொடுத்தான். மாடி நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த, இந்த 2 லட்சம் ரூபாய் அந்த வைரத்தோடு போட்டு. இவ என்ன பண்ணா, அதை வாங்கி இந்த எல்ஜி பெருங்காய டப்பி துரு பிடிச்சது இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இதை போட்டு இந்த மாடத்துல கொண்டு வச்சான். இவன் சும்மா இருப்பானா? அடி பைத்தியக்காரி, அது 2 லட்சம் ரூபாய், அது எல்ஜி பெருங்காய அதுல கொண்டு போட்டு வைக்கிறியே, அதுக்குன்னு ஒரு டப்பா இருக்கு, அதுக்குள்ள வச்சு அந்த கோத்ரேஜ் பீரோல வச்சு பூட்டுவியா? நீ சொல்ல மாட்டான் நிச்சயமா. அந்த மாதிரி அந்த விபூதியை எதுல வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நூல்கள் 12 திருமுறையில பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. எதுல வச்சுக்கணும் தெரியுமா? மண் பாத்திரத்தில் வைத்துக்கொள். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவதை சொல்றேன் உங்களுக்கு. மண் பாத்திரத்தில் வைத்து பூசிக்கொள், புதிய பாசனம் என்று பேசப்படும். நீ வச்சிருக்கியான்னு என்ன கேக்குறீங்களா? நிச்சயமா வச்சிருக்கேன். 2 பானை வச்சிருக்கேன், அதுதான் வச்சு பூசிக்குவேன். டப்பாவிலையும் வச்சிருக்கிறேன், அதுலயும் பூசிக்குவேன், இல்லைன்னு சொல்லல. அவர் சொன்னதை அப்படியே செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் கேட்டு வாங்கினேன், அது வாங்கி வச்சிருக்கேன். அப்படி வச்சுக்கோ. ஆனா விபூதி இந்த மாதிரி பையிலையும் வைத்துக் கொள்ளு என்று தேவாரம் வருகிறது. பூதி பையனை என்று சொல்லுகிறார் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள். சைவனாக இருக்கிறவன் இப்படி ஒரு விபூதி பை வச்சுக்குவான். இப்ப பணத்து பையவனா வச்சுக்குவான், விபூதி பையா வச்சுக்குவான்? வச்சுக்கிறது இல்ல இல்லையா? அது சமய ஒழுக்கம் என்று பேர். விபூதி பை வச்சுக்கிறது, ருத்ராட்சம் கட்டுகிறது, எல்லாம் சமய ஒழுக்கம். வேற்று மதத்தவர்கள் அதை செய்யறான், நம்ம மதத்தவன் செய்யறது இல்லை. என்ன பண்றது இல்லையா? வேற்று மதத்தவனை பாருங்க, வீட்டு வாசப்படில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருப்பான். அவன் ரொம்ப பரம ஏழையா இருந்தாலும் சுண்ணாம்பு நாளையாவது இப்படி கிழிச்சு வச்சிருப்பான். இப்படி போட்டிருப்பான் ஒரு கோடு. இவன் யாருன்னு தெரியும், இவன் யாருன்னு தெரியும். இப்படி போட்டிருப்பான் ஒருத்தன், அது யாருன்னு தெரியும்.
ஒண்ணுமே போடாம ஒரு வீடு இருந்ததுன்னா அது நம்ம ஆளு வீடுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமயத்துல அவ்வளவு ஈடுபாடோடு அவன் இருக்கிறான்னு அர்த்தம். அதனால குறை சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். நாமளும் அப்படி இருக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன், இல்லையா? ஆமா. அந்த விபூதியை இப்படி வைத்துக்கொள், இந்த விபூதி பட்டு பையில இப்படி வச்சு பூசிக்கொள் என்பது நம்ம நூல்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம். தேவார திருவாசகம் எல்லாம் சட்ட நூல் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று அது சொல்லுகிறதுனாலே அது சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன். மாலோடைய நறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வன்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்றியம் ஆலவாயான் திருநீரே. குண்டிகைக்கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண்டிதைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு, அண்டத்தவர் பொழிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல்விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னல் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த விபூதி பையை எடுத்து அந்த விபூதி எடுத்து அந்த பாண்டியனுக்கு பூசினார். பூசின பக்கத்தில் இருக்கிற சமணன் சொன்னா, நீ உன் கையில இருக்கிறத வச்சு பூசக்கூடாதுன்னுட்டான். இது பெரிய புராணத்துல வரல, திருவிளையாடல் புராணத்துல வருது. நம்ம சமுதாயத்திற்கு 3 புராணம், எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் 3 புராணம் தான் தலையாக கருதப்படுகிறது. பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம். இது 3 தான் நமக்கு உரிய புராணங்கள். அதுலதான் வலது கண்ணை போல பெரிய புராணம், இடது கண்ணை போல திருவிளையாட புராணம், நெற்றிக் கண்ணை போல கந்த புராணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புராணத்தில் வருகிறது, திருவிளையாட புராணத்தில் என்ன சொல்லுகிறது, இந்த விபூதியை நீ பூசாதன்னு சொல்லிவிட்டான் அந்த சமணன். உடனே என்ன பண்ணார், என்ன செய்யணும்னு சொன்னார். நீ சாம்பல் தானே சொல்ற, சாம்பலை பூசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இது திருவிளையாட. உடனே அவர் என்ன பண்ணாரு, கோயில்ல இருக்கிற மடப்பள்ளி, அதாவது சாமிக்கு நைவேத்தியம் போடுற இடத்துக்கு பேர் மடப்பள்ளின்னு பேர், அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பலை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அதை பூசினார் என்று திருவிளையாட புராணத்தில் வருகிறது. தவறு ஒன்றும் இல்லை, அப்படி சொன்னதுனால தவறு ஒன்றும் இல்லை. அந்த விபூதி அந்த சாம்பலை பூசினார் என்றும் வருகிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை கோயில்ல சுவாமி கோயில்ல இருந்து அம்பாள் கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன கோபுர வாடிச்சல் இருக்கும். அந்த பெரிய முக்குருணி விநாயகர் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்தாண்ட இருக்கிற கோபுரத்துல அந்த மாடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற சாம்பலை கொண்டு நிறைய கொட்டி வச்சிருப்பான். போறவங்க வரவங்க எல்லாம் எடுத்து பூசிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? யார் சொன்னது? யாரோ ஒருத்தர், சிவநேசனா யாரோ ஒருத்தர் பார்த்திருக்கிறாங்க. நான் சொல்றது சரிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அதையும் எடுத்து பூசிக்கிட்டாங்க. என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் சர்டிபிகேட் பண்ணது இது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பூசிக்கிறாங்க. நான் தவறாம அந்த இடம் போகும்போது என் கை தானாவே அந்த இடத்துக்கு போயிடும். பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருந்த வீடுகள்லாம் முன்ன எல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் சொன்னா, இந்த வாசப்படி இருக்குல்ல, வாசப்படிக்கு மேல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இப்படி ஒரு விபூதி இது இருக்கும், மடல். அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகும்போது தன்னை அறியாமலே அந்த கை அப்படி போகும், அந்த விபூதி எடுத்து நெத்தில விட்டுக்கிட்டு போவான், நீரிட்டு கொண்டு வெளியில செய்வான். ஏன் அது காப்பாத்தும் அப்படின்னு. அப்பவே அப்படி போனா இன்னைக்கு எப்படி கடவுள்கள் நம்ம சும்மா ஓரமா போயிருந்தா கூட உணர்ந்து மோதி தொலைச்சு எத்தனை பேர் போறான் பாத்தீங்களா? இப்ப நாம விபூதி பூசிக்கிட்டா வெளியே போய் ஆகணும் இன்னைக்கு சூழ்நிலை. ஆக அந்த சாம்பலையும் பூசினார் என்று வரலாறு நமக்கு. ஆக சாம்பல் என்பதும் அந்த வகையில எதா இருந்தாலும் அது உயர்வுடையதான். அதனால தான் நம்ம சித்தநாதன் விபூதியையும் வாங்கி பூசிக்கிறோம். கடவுள் நம்மளை காப்பாத்துகிறான் என்று நான் இந்த திருப்பதிகத்தை உங்களுக்கு பாடி காட்டினேன். இது அந்த பழைய பிராச்சீனமான மெட்டே. இது புதுமை தேவைதான், அது வேண்டான்னு சொல்லல. புதுமையும் தேவைதான், பழமையை நாம காப்பாற்றி விட்டு அந்த போகணும் என்பதுதான் என்னுடைய. அடுத்தது நம்ம சமுதாயத்திற்கு அந்த பொண்ணு பாடி காட்டின முறை தான் இப்போது நான் திருநீற்று பதிகத்தை பாடி காட்டின முறை. அதே மாதிரி நம்ம சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது திருநீறு, ருத்ராட்சம், பஞ்சாட்சர ஜபம். பஞ்சாட்சர ஜபம்
எவ்வளவு உயர்ந்தது என்பது திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்தில் ஒரு பதிகம், 2 பதிகம் இருக்கு. திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள்ல 383 பதிகம் தான். போன தடவை நான் தவறா சொல்லிட்டேன். 383 பதிகம் தான் திருஞான சம்பந்தருக்கு உரியது. ஆமா, அந்த 383 பதிகத்துல 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். உங்களுக்காக, சைவ மக்களுக்காக, தமிழர்களுக்காக நான் அந்த மெனக்கட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். 383 பதிகத்துல 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். இன்னைக்கு கேட்கலாம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு மொத்தம் 96 கேசட் பாடினேன்னா திருஞான சம்பந்த தேவாரம் ஃபுல். சுந்தர தேவாரம் ஏற்கனவே பாடி முடிச்சுட்டேன், 100 பதியம் அது வந்துடுத்து. திருவாசகம் பூரா வந்துடுத்து. இப்ப திருஞான சம்பந்தர் தேவாரம் இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக அந்த 96 கேசட்டும் வெளியிட்டு விடுவோம். என் பேர்ல நீங்க தப்பு சொல்ல முடியாது. இந்த தர்மபுர சாமிநாதன் இந்த பாடல்லாம் கேசட்ல பாடி வச்சாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்பேன், நீ வாங்கி கேட்டியா அப்படின்னு நான் கேட்பேன் இப்போ. ஆமா, ஒரு வருஷத்துக்கு கூட நீ போட்டு கேட்க முடியும். அவ்வளவு கேசட் பாடி வைத்திருக்கிறேன். எதற்காக? நான் மார்த்தட்டி கொள்ளவில்லை, நீங்க கேட்கணுங்கிறதுக்காகத்தான். ஆமா, இந்த இடத்த கூட ஐயா கிட்ட கேட்டு வாங்குறதே நான் அதுக்குத்தானே. ஆமா, விடைந்த உடனே ஐயா கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்க எல்லாம் இது பிரியமா கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கூட நீட்டி கொடுக்கணும்னு ஐயாவை வணங்கி கேட்டு, ஐயாவை நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுவேன். இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு. அதுல இன்னும் ஏசிஎம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏசிஎம் ஐயா ஒரு வருஷம் யோசனை பண்ணி கொடுத்தாங்க. நான் ஃப்ரீயா செய்து தரேன்னு சொன்னேன். அந்த பெரிய மனிதனுடைய அந்த பெரிய பரம்பரை என்ன பண்ணி தெரியுமா? ஓதுவார சும்மா விடக்கூடாது, நாம கொஞ்சம் கொடுத்து விடுவோம், நாமளே நடத்தி விடுவோம். எவ்வளவு பெரிய ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரை இல்லையா? ஆமா, முத்தையா செட்டியார் அவர்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு புஸ்தகத்தில். ஒரு தமிழிசை பாடும் பெரியவர் இவர், இவரை உலகமெல்லாம் போகிறது எழுதி கொடுத்திருக்கிறார். முத்தையா செட்டியார் எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார். அவர் கையினாலே எழுதி கொடுத்தது. நான் ஏசிஎம் கிட்ட கொண்டாந்து காட்டுறேன். ஆமா, முத்தையா செட்டியார் ஐயா நான் பாடினேன்னா உட்கார்ந்துருவாங்க, இங்க உட்கார்ந்து கேட்டு போவாங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட பாடு அப்படின்னு. அப்படி தமிழிசையை காத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும். அப்படி அந்த தமிழிசையில என்ன சொல்லப்படுகிறது? பஞ்சாட்சரத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? நான் மீண்டும் ஒரு தடவை நான் சொல்லுவேன். பன்னிசை ஆராய்ச்சி கூட்டம் இந்த வருஷம் 50வது ஆண்டு. எங்கேயும் இப்படி நடப்பதில்லை. இப்படி ஒரு இடமும் கிடையாது, இப்படி ஒரு வசதியும் கிடையாது எங்கேயுமே என்பது நான் முன்னே சொல்லிவிட்டேன். அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சங்கத்தார் சொல்லியிருக்கிறார்கள். நானும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, வெளியில உங்களுக்கு கிடைக்கும். வந்தீங்கன்னா இது 50வது வருஷம் ஆனால சிறப்பான தேவார இசை கச்சேரியெல்லாம் நடக்கிறது. இருந்து கேட்டு நீங்கள் சைவர்களாக வாழணும். சைவர்களாக வாழாமல் சைவர்களாக வாழ்ந்து விடுங்கள். அதுதான் தமிழிசை சங்கம் செய்ய தொண்டு. அந்த காதலாகி கசிந்து என்று ஒரு திருப்பதிகம் கடைசியா பாடினது திருஞான சம்பந்தர். அதுல பஞ்சாட்சரம் எவ்வளவு உயர்வு என்று அவர் சொல்லுகிறார். காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது நன்னறிக்கு உய்ப்பது நன்ன
நமச்சிவாயவே வேறும் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. இன்னைக்கு அந்த பொண்ணை அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணினான்னு சொல்றான். தப்பு. காதல் என்பது பேர் அன்பு. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது தவறு நடந்து போகுது பின்னால. ஆமா, எதுலயும் தகராறு வரும், இல்லைன்னு சொல்ல. அது பெரும்பகுதி அதுல அப்படி தகராறு தான் வருது. காதல் என்பது பேரன்பு என்பதுதான் பொருள். இவன் பார்த்து காதலிச்சதுல காமத்தினால்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதான் சொல்லணும். அதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காதலாகி என்பது பேரன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும் இல்லையா? ஆமா, காதலாகி அந்த பேரன்பு சிவன்கிட்ட வரும் பொழுது இவன் அழத்தான் செய்வான் இல்லையா? ஆமா. சில பேர் பிறக்கும் போதே குருடனாக செவிடனாக நொண்டியாக பிறக்கிறான் அல்லவா? இவனை நன்றாக படைத்தான் அல்லவா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்பது திருமூலர் திருவாக்கு. நம்மளை நன்றாக படைத்தான் அல்லவா? இவ்வுலகத்திலே என்னை வாழை வைத்தாயேங்கிறார் மாணிக்க வாசகர். நன்றாக படைத்தான் அல்லவா? அந்த நன்றாக படைத்தான் என்று எண்ணினானேயானால் இவன் அழத்தான் செய்வான் இல்லையா? ஆமா, அதத்தான் சொல்றார். காதலாகி பேரன்பு கொண்டு கசிந்து அந்த எண்ணம் வரும் பொழுது நிச்சயமாக உள்ளத்துல கசிவு வரும். உள்ளத்துல கசிவு வந்துன்னா கண்ணுல தண்ணி வரும். அதத்தான் சாமி சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, ஓதுவார்னா சொல்லுகிறவர்கள் என்று பொருள். சொல்லுகிறவர்கள் ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. நெறி என்பது வழி, நல்ல வழிக்கு இவனை செலுத்திவிடும் என்பது பொருள். இவன் தீய வழிக்கு போக மாட்டான். கொள்ளை அடிக்க பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படுவது கொலை, கொள்ளை, குடி, இதெல்லாம் அந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படும் இல்லையா? ஆமா, அதற்கு இவன் செல்லவே மாட்டான். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், பூந்தமல்லியில அப்படியே தெருவில் வந்துகிட்டே இருந்தேன். மழை பெஞ்சது, கையில கொடை இல்லை. ஓடுனேன். ஓடி போய் ஒரு கடைக்குள்ள உள்ள போன பார்த்தா அது ஒயின் ஷாப். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. ஏன்னு கேட்டா, எவனாவது ஒருத்தர் பார்த்துட்டான்னா தர்மபுர சாமனார் ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு. அவ்வளவுதான் கதை. தெரியுமில்ல தர்மபுர சாமனா எல்லாம் இப்ப ஃபுல் அப்படின்னு. இதே பேரா போயிடும். எனக்கு நடுங்கி போச்சு. மழையிலேயே ஒடியாந்துட்டேன் வெளியில இல்லையா? ஆமா, இதே மாதிரிதான் கொள்ளையும் கொலையும் கூட. அந்த தீய வழியை விட்டு இவனை நல்ல வழிக்கு செலுத்துவது பஞ்சாட்சர மந்திரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. உய்ப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவனை கொண்டாந்து அதில் சேர்த்து விடும். அதை வந்து அவனை நகர விடாதுன்னு அர்த்தம். வேதம் நான்கினும் வேதத்துல நடு மத்தியில ஒரு எழுத்து இருக்குதான், அதான் சிவாய நமன். இது நமது பெரியவர்கள் தேர்ந்து எடுத்து சொல்லுகிறார்கள். நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளவு பெரியவர்களா, எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்திருக்காங்க தெரியுமா? அந்த வேதத்தின் நடுவில் சிவாய நம என்று வருதான். அதே மாதிரி தேவாரத்துல இந்த 7 திருமுறையில நடுமத்தியில 3ஆம் திருமுறை 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா சிவாய நமன்னு வருது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க பெரியவங்க. வேதத்திலையும் அப்படி வருகிறது, தமிழ் வேதமாகிய தேவாரத்திலையும் இப்படி வருகிறது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். திருப்பாலைத்துறை தேவாரத்தில் வருகிறது இந்த சிவாய நம என்ற சொல்லு. ஆக வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நியதி. உபதேசம் யார்கிட்ட பெற முடியும் அப்படின்னு கேட்டா, மடாதிபதிகள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இப்ப தருமபுரம் மடாதிபதி கிட்ட பெற்றுக்கொள்ளலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கிற முதலியார்கள் மடம் அங்க கேட்டுக்கொள்ளலாம், திருவாவடுதுறை மடத்துல கேட்டுக்கொள்ளலாம், மதுரை மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், குன்றக்குடி ஆதீனத்தில் கேட்டுக்கொள்ளலாம். இந்த சிவாச்சாரியார்கள் என்று சொல்லுகிறார்கள், சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்காரு பாருங்க, இந்த தம்புச்செட்டி தெருவில் அம்மன் கோயில், அவரை வச்சும் செய்து கொள்ளலாம்.
ஓகமம் வளர்த்து அவர் மூலமா அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்ளலாம். இந்த மடாதிபதிகள்ட்டையும் கேட்டுக்கலாம். அந்த கேட்டுக்கொண்டவர்கள் தான் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஒத்துக்கொள்வதில்லை. அப்படி வைத்ததுனாலதான் இது பரவாமல் போய்விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? இப்ப 3 வருஷம் இதுக்கு போயிட்டு வந்துட்டான்னா அது என்னது, ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தான்னா அவன் சாமி ஆயிடுறான். முதல்ல கன்னி சாமியா இருக்கிறான், அப்புறம் குட்டி சாமியா இருக்கிறான், அப்புறம் சாமி ஆயிடுறான். அவன் மாலை எடுத்து கொடுக்குறான், அவன் மலைக்கு அழைச்சு போறான், அவன் தான் சாமி. அதே போல 10 வருஷம் ஒருத்தன் பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டானே ஆனால் அவன் இன்னொருத்தருக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணலாம் என்று சட்டம் எழுதி வைத்திருந்தார்களே ஆனால் இது எல்லாருக்குமே இன்னைக்கு பரவி இருக்கும். அது அந்த மடாதிபதிகள் தான் சிவாச்சாரிகள் தான் செய்யறது வந்ததுனால தான் இது பரவாமல் போய்விட்டதோ என்று என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லுவது, சும்மாவாவது நீ நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டே இரு. உபதேசம் பெற்றுக்கொண்டு சொன்னால் 100 மார்க் என்று சொன்னால், உபதேசம் பெறாமல் சொன்னால் 10 மார்க் கிடைத்தது. ஆனால் 10 10 கூட்டினா 100 வந்துட்டு போகுது என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதனால தான் நான் அடிக்கடி உங்களை நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது. இப்பவும் கூட நாம எல்லோருமாச்சும் அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. சொன்னா அதுதான் லட்சார்த்தனைன்னு சொல்லிவிடுறாங்க. அதே போல இப்ப நாம இப்ப நான் 2 தடவை சொன்னா, இப்ப நீங்க 500 பேர் உட்கார்ந்தீங்கன்னா 2 தடவை சொன்னா 1008 தடவை ஆயிட்டுன்னு அர்த்தம். இந்த புண்ணிய தமிழ் சங்கத்துக்கு போய் சேரும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். உபதேசம் பெறாட்டி வேணாலும் பரவாயில்லை. காலையில குளிச்சுட்டு, குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு, கைகால ஆரம்பிட்டு, விபூதி இருந்தா விபூதி எடுத்து அந்த விபூதியை பூசிக்கிற தினசு நமக்கு என்ன சொல்லப்படுகிற தேவாசனத்தை போன தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறான். விபூதியை பூசும் போது சிவாய நம என்று பூசும், சிவாய நம என்று பூசும், நமச்சிவாய என்று பூசும். சும்மா அப்படி பூசுற நீ, அட விபூதி தான் பூசுற, வாய் தான் கொடுத்துருக்கிறான். சிவாய நம நமசிவாய சிவாய நம நமசிவாய என்று பூசு என்று தான் தேவாரம் சொல்லுகிறது. போன தடவை நான் உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி காட்டினேன். அப்படி பூசிவிட்டு வடக்குமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 108 தடவை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த முடியும். அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். தயவு செய்து முடிந்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா? கடைசியில நாம எங்கேயோ போறோம் இல்ல, பயந்த தனி வழிக்கு துணை அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். ஒரு தனி வழி நாம போக போறோம் இல்லையா? அப்படி போகும்போது எது துணை? சொத்து சுதந்திரம் எல்லாம் கூட வருமா? வர. அதான் பட்டினத்தடிகள் சொன்னார், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை. அவரு கண்ணதாசன் காடு வரை யாரோ, அப்புறம் கடைசி வரை யாரோன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. கடைசி வரை வர்றது இவன் தான். இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் வரும். ஆமா, நிச்சயமா. அதுக்கு நீங்கள் வழி வகுத்துக்கணும். இப்ப சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கேள்வி இல்லை. இதை சம்பாரிச்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. காலையில மாலையில் 108 சொல்லிவிடுங்கள். 1008 என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு நீங்க புண்ணியவான்கள். அன்னைக்கே நான் உங்களை கும்பிட தயாரா இருக்கேன். நீ சொல்றியான்னு என்ன கேட்கறீங்களா? என்னுடைய ஆயுள்ள 1008 நான் சொல்ல தவறியதே கிடையாது. ஆமா, எப்படியேனும் சொல்லிவிடுவேன். பஸ்ல போகும்போதையாவது சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா நீங்களாம் புண்ணியவார்கள். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஓம் நம. அதுல இன்னொன்னு சேரணும், கொஞ்சம் அந்த கைத்தட்டு அதோடு சேர்ந்ததுன்னா இன்னும் ஒஸ்தி. எங்க? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம
சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம 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 சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம். காதலாகி பதிகத்திற்கு ஒரு பாட்டுக்குத்தான் நாம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த பொருளை சொல்லி இருக்கிறேன். பாக்கி ஏனைய 10 பாட்டு இருக்கிறது. ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இடைவெளியிலே இங்கே டிசம்பர் 22, 23, 24, 25 நாட்களில் தேவாரத்தை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளும் தேவார கச்சேரிகளும் ஃப்ரீ ஏன்னா செய்து தருகிறார்கள். 50 வருஷமாக நடக்கிறது. நீங்கள்லாம் வந்திருந்து அதனையும் கேட்டு நன்னெறி அடைவீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை அறிவித்துக் கொள்வேன். இந்த நிகழ்ச்சி நடப்பது புண்ணியமெல்லாம் தமிழ் செய்யும். தமிழ் செய்ய காத்து காப்பாற்றுகிற செட்டிநாட்டு அரசர் பரம்பரைக்கு சேரட்டும் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நம பார்வதி பதயே.